வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு கல்யாண வீட்டு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். இது வறுவல்னு சொல்ல வேண்டாம், கொஞ்சம் மசாலா கொஞ்சம் போட்டு செமி ட்ரையில் இந்த வறுவல் கொடுத்துருக்கேன். ஆயில் ஃப்ரைலாம் பண்ணல, நிறைய பேருக்கு ஆயில் ஃப்ரைனா பிடிக்காதுல்ல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு செமி ட்ரையில் ஒரு சூப்பரான ஸ்டைலில் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நிறைய பேர் கலந்து போவீங்க, அங்கே போகும்போது ஐயோ இந்த டிஷ்ஷு சாப்பிட்டு நான் சூப்பராக இருக்கா, இது சூப்பராக இருக்கா, இது சூப்பராக இருக்கணும், இது அப்படியே நம்ம வீட்டில் பண்ணோன்னு நினைப்போம், ஆனால் அந்த ரெசிபி தெரியாது. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு தேவையான பொருட்கள்: சேனக்கிழங்கு 1/2 கிலோ, பெரிய சைஸ் வெங்காயம் 1, பெரிய சைஸ் தக்காளி 1.5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா சிறிதளவு, முந்திரி பருப்பு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1.5 பத்தை, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, சால்ட் டு டேஸ்ட். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிட்டனா, நம்மக்கிட்ட இருக்க இந்த சேனக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி திருப்பி வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் பாயில் பண்ண யூஸ் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக கட் பண்ண உடனே நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக மண் வந்துடும். அதனால தான் நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும். ஓவர் குக் பண்ணக்கூடாது. 80% 85% அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துருங்க. கையில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அந்தளவுக்கு கரெக்டாக பாயில் பண்ணி எடுத்துருக்கணும். காய் வேக வச்ச தண்ணியை அவுட் பண்ணக்கூடாது. அதாவது அந்த ஸ்டாக் வாட்டரை ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பிறகு இந்த மண்சட்டியில் நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு போட்ட பிறகு கொஞ்சம் சூடாகட்டும். கடுகு, சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 1/2 ஸ்லைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஸ்லைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். அதே டைமில் உங்களுக்கு வெங்காயம் ப்ரிப்பரேஷன் முடிச்ச பிறகு தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். திருப்பி வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சாத்தே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தக்காளி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல பழமான தக்காளி யூஸ் பண்ணுங்கள். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு மிளகாய் பவுடர் வீட்டில் இருக்க குழம்பு தூள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் நீங்கள் 1-2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தனியா பவுடர், கொத்தமல்லி போட்ட பிறகு அந்த மசாலாவோட நல்லா குக் பண்ணுங்கள். எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த மசாலாவும் அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளியும் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் லைட்டாக சூடாகட்டும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த முந்திரி பேஸ்ட்டை நீங்கள் வேக வச்சு போடலாம். வேக வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரமாக ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அப்படி இல்லை டேரெக்டாக அரைச்சி போட்டோம்னா இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா குக் பண்ணணும்.
இதுக்கப்புறம் 1.5 பத்த தேங்காய் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் வந்து நல்லா திக்கான பால் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது 1/4 கிளாஸுக்கு கம்மியான அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கணும். இந்த தேங்காய் பால் வந்து டேஸ்ட் அதிகமாக தெரியக்கூடாது, ஒரு மைல்டான டேஸ்ட் கொடுக்க மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த முந்திரி பருப்பு வந்து அந்த வெங்காயம் தக்காளியோட ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்க மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்கு எந்த பொருள் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வேக வச்ச கிழங்கு இதில் யூஸ் பண்ணுறோம். இந்த கிழங்கும் இந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ரெகுலராக யூஸ் பண்ணுற வாட்டர் வேண்டாம், ஏற்கனவே வேக வச்சு அந்த கிழங்கோட தண்ணி இதில் ஊற்றி குக் பண்ணுறோம். அதே டைமில் அந்த ஸ்டாக் வாட்டர் அதிகமாக போகிறோம்னா குக் பண்ண அந்த டெக்ஸ்சர் மாறும். அதனால தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி திருப்பி கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக அந்த மசாலா லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மூடி போட்டு கரெக்டாக வேகட்டும் சொல்லி விட்டுருங்க. அதாவது ஒரு 5 நிமிஷம் அப்படி வேகட்டும். அந்த தம்லேயே கரெக்டாக வெந்து வரும். அந்த கிழங்கும் அந்த மசாலா பாருங்கள் கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கணும். அதே டைமில் மசாலா அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கிழங்கு அதிகமாக போட்டுருவாங்க, மசாலா கம்மியாகிடும். மசாலா அதிகமாகிடும், கிழங்கு கம்மியாகிடும். அதனால் ஈக்குவல் குவான்டிட்டி மசாலா கிழங்கும் சேர்த்துருக்கணும். இதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக போடணும், அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். அதிகமாக போட்டால் உங்களுக்கு அந்த மசாலா டாமினேட் பண்ணணும். அதாவது ஏற்கனவே போட்டிருக்க அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றது நல்லா இருக்காது. ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துனா பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த பக்கம் தெரிஞ்ச ஒரு ஈஸியாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஈஸியான ஸ்டைலில் எப்படி அந்த மசாலா கரெக்டாக குக் பண்ணி அந்த கெட்டியான பக்கம் எடுத்துகிட்டு வருது, இதை தெரிஞ்சால் போதும், ஈஸியாக வீட்டில் பண்ணிடலாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.